கோல்டன் ஆட்டோக்காரன் சந்தர் ஷாம் நகர்ல தன் அப்பாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் எந்த வேலையும் செய்யறதில்ல. நாள் முழுக்க பசங்களோட சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தான். சந்தரோட அப்பா ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாரு. ஒரு நாள் அவரு கோவத்துல சந்தர் கிட்ட சொன்னாரு, சந்தர், இன்னும் எத்தனை நாள் அந்த பசங்க கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருப்ப? இத பாருப்பா, ஒழுங்கா ஏதாவது வேலை செய். எனக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குல்ல, நீ ஏதாவது வேலை செஞ்சீன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கிராமத்துக்கே போயிடுவேன். அத கேட்டதும் சந்தர் அவங்க அப்பா கிட்ட சொன்னா, எனக்கு வேலை செய்யறதெல்லாம் பிடிக்கல, வேற ஏதாவது செய்யறேனா? அப்படி நீ என்னதான் பண்ண போற? அப்ப நான் ஆட்டோ ஓட்டிக்கிறேன், ஆனா வாடகை ஆட்டோ இல்ல, நான் என்னோட சொந்த ஆட்டோ ஓட்டுவேன். ஏன்பா, என்னாச்சு? நீ ஏன் வாடகை ஆட்டோ ஓட்ட மாட்டேன்னு சொல்ற? நான் ரொம்ப நாளா அப்படிதானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா, அதனாலதான் உங்களால எதையும் சேமிக்க முடியல. மொத்த பணத்தையும் நீங்க வாடகையாவே குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் என் ஆட்டோவை மட்டும்தான் ஓட்டுவேன். அத கேட்டதும் சந்தரோட அப்பா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு சந்தருக்கு புது ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு. அத பார்த்ததும் சந்தர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இனிமே பாருங்க, நான் இந்த இரும்பு ஆட்டோவை எப்படி கோல்டன் ஆட்டோவா மாத்துறேன்னு பாருங்க. அடுத்த நாள்ல இருந்து சந்தர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் அவன் தன்னோட வேலைய ரொம்ப நேர்த்தியாவும் நேர்மையாவும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் எப்பவும் எந்த சவாரியையும் மறுத்ததே இல்ல. அண்ணே, ஆட்டோக்காரனே, கொஞ்சம் நில்லுங்க. கிருஷ்ணகிரி போலாமா? கண்டிப்பா மேடம், தாராளமா போலாம். எவ்வளவு ஆகும்னே? மேடம், மீட்டர்ல எவ்வளவு பணம் காட்டுதோ அவ்வளவு கொடுங்க போதும். மீட்டர் போட்டு போறீங்களா? அட, இப்பெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கவே முடியறது இல்லையே. ரொம்ப நல்ல விஷயம். சந்தர் இப்படி செஞ்சதுனால மத்த ஆட்டோக்காரங்களை விட ரொம்பவே பிஸியா இருந்தான். வேலையோட சேர்த்து அவன் தன்னோட ஆட்டோவை கோல்டன் கலரா மாத்திக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட ஆட்டோ மொத்தத்தையும் கோல்டன் கலரா மாத்திட்டான். சந்தரோட அந்த ஸ்டைலான ஆட்டோவை பார்த்து மத்த ஆட்டோக்காரங்க எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. என்னப்பா சந்தர், உன்னோட ஆட்டோக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ண போற? நீ சவாரிக்கு வர்றவங்க கிட்ட பணத்தையும் கம்மியா வாங்கிக்கிற. இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சவாரின்றது கடவுளுக்கு சமம். இந்த ஆட்டோ என்னோட கோயில். சந்தரோட இந்த நடவடிக்கையால ஆட்டோல வந்தவங்களும் சொன்னாங்க, இத பாருப்பா, எங்கேயாவது போகணும்னு நினைச்சா சந்தரோட கோல்டன் ஆட்டோல போங்க. சந்தரோட ஆட்டோவும் கோல்டன், சந்தரோட கேரக்டரும் கோல்டு தான். அப்படி சந்தர் தன்னோட நடவடிக்கையால சிட்டில கோல்டன் ஆட்டோக்காரன்ற பேர்ல பிரபலமாயிட்டான்.